வணக்கம். இதுக்கு முன்னாடி மாஞ்சோலை எஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஸ்டேட்டை பத்தி பார்த்தோம். இப்ப அடுத்து என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகமலை எஸ்டேட்டை பத்தி பார்க்க போறோம். இந்த மாஞ்சோலை எஸ்டேட்ல இருந்து பொதுமக்கள் எல்லாத்தையுமே வெளியே அனுப்புனதுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது மேகமலை எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியே அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்கள் நிறைய பேர் நிறைய விதம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இவங்க எதுக்கு பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வைகை ஆறு உற்பத்தி ஆகிற இடத்துலதான் மேகமலை இருக்கு, இந்த மேகமலை எஸ்டேட் இருக்கு. பல்வேறு விதமான வனப்பகுதிகளை கையகப்படுத்தினதுனால, கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டிலே இதை கையகப்படுத்தினதுனாலதான் என்ன ஆகுது, வைகை ஆறோட அந்த நீர் ஊற்று அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிருச்சு. அதனால வைகை ஆறுல தண்ணி சரியா வராம பஞ்சம் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. அப்ப 18ஆம் நூற்றாண்டுல ஏற்பட்ட பஞ்சம் அவங்க நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தேனி, மதுரை, ராமநாதபுரம் இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தமாவே தண்ணி என்பது சுத்தமா கிடையாது. வைகை ஆறு அப்படிங்கிறது தான் பிரதானமா அங்க ஓடிட்டு இருக்கு. அந்த வைகை ஆற்றுல தண்ணி என்பது மிக குறைவா தான் வந்துட்டு இருந்த காரணத்தினால அங்க வந்து பயிர்கள்லாம் விளையிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்பவே சிரமத்துக்கு ஆளாயிட்டாங்க. சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துல 2 லட்சம் மக்களுக்கு மேல பஞ்சத்திலேயே இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு காணாத ஒரு பஞ்சம் ஏற்பட்டது தேனி மாவட்டங்கள்ல, மதுரை, அந்த ராமநாதபுரம் மாவட்டங்கள் எல்லாத்தையுமே நடந்தது. இன்னைக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கு. அதனால நம்ம வந்து என்னன்னா, இங்க இருந்து சாப்பாடு கொண்டு போய்க்கலாம், தண்ணி எங்க இருந்து வேணாலும் கொண்டு போய்க்கலாம். கடல் நீரை கூட குடிநீராக்கும் திட்டம் மூலமா சுத்திகரிச்சு கிராமங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம். போக்குவரத்து வசதி நிறைய இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த வசதியுமே இல்லாத காலத்துல, போக்குவரத்து சரியா இல்லாத காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய மக்கள் பசி பஞ்சத்தில் அடிபட்டு இறந்ததுதான் உண்மை. அப்படிப்பட்ட மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற அக்கறை அப்ப இருந்த ஆங்கில அரசாங்கத்துக்கு சுத்தமா இல்லை அப்படிங்கறதா உண்மை அப்படின்னே சொல்லலாம். அப்ப இந்த பஞ்சத்திற்கு மிக முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகையில வந்து தண்ணீர் கம்மியா வந்ததுதான். அதுக்கு வந்து இந்த மேகமலை எஸ்டேட்டை உருவாக்குனது தான். இங்க உருவாக்குனதுனால மரங்கள் அழிக்கப்பட்டு தேயிலை காடுகள் உருவாக்கப்பட்டதுனால இந்த மக்களுக்கு வந்து தண்ணீர் என்பது கம்மியாயிருச்சு. அதனால மிகப்பெரிய பஞ்சம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னிறுத்தி தான் இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி மேகமலை எஸ்டேட்டையும் அங்க இருக்கக்கூடிய மக்களையும் வெளியேற்றிட்டு அதையும் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியா உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்துட்டு அந்த காட்டுப்பகுதியை மீண்டும் ஒரு அடர்ந்த ஒரு காட்டுப்பகுதியா மாத்துறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா இவங்க சொல்றதுல நமக்கு என்ன ஒரு விஷயம் பிடிபடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகை அணையோட சோர்ஸ் என்பது வேற பக்கம் இருக்கு, மேகமலை எஸ்டேட் அப்படிங்கிறது வேற பக்கம் இருக்கு. நம்ம சேட்டலைட் மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா தெரியுது. வைகை அணையோட நீர் தேக்கம் அது எங்க இருந்து உருவாகி வருது, அந்த அடர்ந்த காட்டுக்கும் மேகமலை எஸ்டேட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி மேப்லயே தெரியுது. அப்படி இருக்க அந்த சமயத்துல வைகை அணையோட தண்ணீர் பற்றாக்குறைக்கும் இந்த எஸ்டேட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள வருது. இதுல வேற எதுவும் உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ள வருது. அப்ப அந்த காலத்துல வைகையில வந்து தண்ணீர் கம்மியா வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பருவமழை பொய்த்து போனதா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அப்ப என்ன பண்றாங்க, ஜான் பென்னிக்விக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆங்கில பொறியாளர் இங்கிலாந்துல இருந்து கிளம்பி வந்து இங்க இருக்கக்கூடிய அந்த பசி பஞ்சம் பட்டினியை பார்த்துட்டு இவரால் தாங்க முடியாம, ஆங்கிலேயர்களையும் ஒரு நல்லவர் இருந்திருக்காரு அப்படின்னு தான் சொன்னோம். அவர் என்ன பண்றாரு, இந்த மக்கள் எல்லாம் இப்படி பசியில பட்டினியில வாடி இறந்து போறாங்களே அப்படின்றதெல்லாம் பொறுக்க முடியாம இந்த ஜான் பென்னிக்விக் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆங்கில அரசாங்கத்திட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இந்த மாதிரி இந்த மக்களுக்கு அணையை கட்டி கொடுங்க, இவங்க வந்து இப்படி செத்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா வாழணும் இவங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தா ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சூட்சமத்தை பயன்படுத்துறாரு. இந்த மாதிரி இந்த மக்கள்லாம் வந்து இப்படி செத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடு கொடுத்தோம், இங்க வந்து தண்ணியை கொண்டு வந்தோம் அப்படின்னா நிறைய வயல்ல வந்து பாத்தீங்கன்னா பயிர்கள்லாம் இருக்கும், நிறைய விளைநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விளைச்சல் அதிகமா இருக்கும், இதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வரி நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஆங்கிலேயர்களோட மண்டையில நம்ம ஜான் பென்னிக்விக் ஏத்துறாரு. ஆனா காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மக்கள் வந்து பசியில இப்படி செத்து போறாங்களே, இவங்களை காப்பாற்றணுமே அப்படிங்கிறத இவரோட உள் நோக்கமா இருக்கு.
இதை சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி சொல்றாரு. இந்த மாதிரி அந்த மக்களுக்கு வந்து நம்ம விவசாயத்துக்கு தண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களும் நல்லா வாழ்வாங்க, நமக்கு நிறைய வரி கிடைக்கும், நமக்கு செல்வங்கள் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்றாங்க, சரி உனக்கு என்ன திட்டம் தோணுதோ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, கிழக்கு மேற்குல இருந்து தோன்றி ஒரு ஆறு போயிட்டு இருக்கு, 2 ஆறு. என்ன ஆறு அப்படின்னு பாத்தீங்கன்னா முல்லை ஆறு, பெரியாறு அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஆறுகள் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாம போய் அரபிக்கடல்ல கலந்துடுது. தேவையில்லாம அரபிக்கடல்ல கலக்கிற அந்த தண்ணீரை நாம வந்து ஏன் இந்த பக்கம் திருப்பி விடக்கூடாது, தேனி, மதுரை, ராமநாதபுரம் இந்த டிஸ்ட்ரிக்ட் பக்கம் திருப்பி விட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறை நீங்கி விவசாயம் செலுத்தி இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பசி பட்டினி இல்லாம வாழ்வாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் தீட்டுறாரு. இத வந்து இதற்கு முன்னாடி அந்த மக்களுக்காக ராமநாதபுரம் மன்னர், சேதுபதி மன்னர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களால முடியல. ஆனா என்ன பண்றாரு, நம்ம ஜான் பென்னிக்விக் தான் வந்து முல்லையாரும் பெரியாரும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அணையை கட்டி அந்த தண்ணீரை தேனி வைகை அணைக்கு திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் பசி நீங்கி பஞ்சம் நீங்கி சிறப்பா வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இவர் என்ன பண்றாரு, ஆங்கிலேயர்களோட வரி பணம் அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு அணையை கட்டிட்டு இருக்காரு. கட்டிட்டு இருக்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காற்றாற்று வெள்ளம், அந்த பகுதியில மழை பயங்கரம் பெய்ய ஆரம்பிச்சு காற்றாற்று வெள்ளம் நடந்து முல்லையாறு பெரியாறு ரெண்டுலயுமே வந்து மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்து அந்த அணையை முற்றிலும் உடைச்சு எரிஞ்சிருது. அப்ப ஆங்கிலேயர்கிட்ட இருந்து கிடைச்ச பணத்தின் மூலமா கட்டப்பட்ட அந்த டேம் ஆனது உடஞ்சு சுக்குநூறா போயிருது. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, ரொம்ப சோகத்துல மூழ்கிறாரு. என்னடா இது, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அணையை கட்டுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய மக்களை தான் கொண்டு போய் அந்த இடத்துல பணிக்கு அமர்த்திருக்காரு. அந்த அணை கட்டக்கூடிய இடமானது சாதாரண இடம் கிடையாது. யாருமே பொதுமக்கள் அந்த வழியா போறதுனாலே மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிரம் போக முடியும். நடக்கிறதே அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான விஷயமா இருக்கக்கூடிய அந்த அடர்ந்த காட்டு பகுதியில தான் அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஜான் பென்னிக்விக் முயற்சி பண்றாரு. இதற்கு முழுக்க நம்ம தமிழர்கள் தான் வந்து உறுதுணையா இருந்து அந்த அணையை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அணை உடஞ்சு விழுந்துருது மழை வெள்ளத்தினால. அதுக்கப்புறம் வேற என்ன பண்றாரு, திரும்பி வந்து இங்கிலாந்துக்கே போறாரு. இங்கிலாந்துக்கு போயிட்டு இவர் திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம மக்கள் வந்து பசி பட்டினியில இறந்துட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு உண்மையான விஷயம். இவர் திரும்பி போய் என்ன பண்றாரு, தன்னோட சொந்தமா இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையுமே வித்து நகைகளை வித்து, ஆங்கிலேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நமக்கு தமிழர்களுக்கு எப்படி தாலி ஒரு சென்டிமெண்ட்டோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களோட அந்த கட்டில் திருமணத்தின் போது சீதனமா கொடுக்கக்கூடிய அந்த கட்டில் தான் அவங்களோட சென்டிமெண்ட். அந்த கட்டிலையும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வித்து திரும்பி வர, அதாவது தாலியை வித்துட்டு ஒருத்தவங்க வந்து படிக்க வச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவரோட அந்த கட்டில வித்துட்டு தான் அங்க இருந்து திரும்பி கிளம்பி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டேமை கட்டுறாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முல்லை பெரியாறு டேம் அப்படின்னு சொல்லலாம். இந்த டேமை கட்டி அங்கிருந்து தண்ணிய நம்ம வைகை அணை, அதுக்கப்புறம் இந்த தேனி, ராமநாதபுரம் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்லாம் திருப்பி விட்டதுக்கு அப்புறம் தான் இங்க வந்து பசி நீங்கி பஞ்சம் நீங்கி மக்கள் செழிப்பா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இதற்காக மிகப்பெரிய ஒரு தியாகத்தை ஜான் பென்னிக்விக் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனி பஸ் ஸ்டாண்டு இவர் பேர்ல வச்சிருக்காங்க, ஜான் பென்னிக்விக் பேருந்து நிலையம் அப்படின்னு சொல்லி வைக்கிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்காக தான். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சேவையை தமிழ் மக்களுக்கும், அதாவது முக்கியமா தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர் கொடுத்ததுனாலதான் இவரை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா தேனி மக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய சுருளி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் சரி இவரை தெய்வமா வழிபட்டு இருக்காங்க அப்படிங்கறதா ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. இப்படித்தான் அந்த காலத்துல பஞ்சம் தீர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த பஞ்சம் வந்ததுக்கான காரணமே இந்த மேகமலை எஸ்டேட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து உண்மை அப்படிங்கிறது நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா மேப்ல பாக்குறப்பயே இந்த வைகையனோட பிறப்பிடமும் மேகமலை எஸ்டேட்டும் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இதுக்கும் என்ன சம்பந்தம், இதை கொண்டு போய் இதை ஏன் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.